அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டில் பல்லி இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஜோதிட ரீதியாக இந்த பல்லி நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே வீடு அப்படின்னு சொன்னாவே பல்லி கண்டிப்பாக இருக்கும். இந்த பல்லி இல்லாத வீடுகள் இல்லை. அப்படி பல்லி இல்லாத வீடுகள் இருக்குது அப்படின்னாலும் அது ரொம்ப கெடுதலுங்க. அப்படி பல்லி இல்லாத வீடு இருக்கக்கூடாது. பல்லி இருப்பது சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனாலும் அந்த பல்லியை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி நாம் அதுக்கு மீறி ஏதாவது செய்கிறோம் அப்படின்னாலும் அது பாவக்கணக்கில் சேரும். அதனால் பல்லியை நம்ம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கடவுளுக்கு சமமாக இந்த பள்ளி சொல்லக்கூடிய வாக்கை பார்க்குறது உண்டு. அதாவது இது போடக்கூடிய சத்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பள்ளி எந்த திசையில் உட்காந்து சத்தம் போடுது, அதே போல் பள்ளி கீழே ஓடுதா, மேலே இருக்கிறதா, நம்ம மேலே எந்த இடத்துல விழுகுது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பலன் சொல்லுவாங்க. அப்படி பல்லி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் பூஜை அறையில் பல்லி இருந்தால் என்ன பலன், அதே போல் நம்ம வீடுகளில் பல்லி இருக்கிறது நல்லதா கெட்டதா, ஜோதிட ரீதியாக என்ன சொல்கிறாங்க, இது எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பல்லிகள் இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன மாதிரியான உணர்வுகளை உணர்ந்திருக்கீங்க? நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பேசும்போது இப்படி பல்லி சத்தம் போட்டிருக்கா? இது மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை, நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன், எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, வீட்டில் எப்போ பாரு பிரச்சனை, சண்டை, கடன் தொல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த பல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க. ஆனால் எந்தெந்த இடங்களில் இருந்தால் அந்த இடத்தை பொறுத்து எப்படி அதிர்ஷ்டம் கொடுக்கறது அப்படிங்கிற ரகசியத்தையும் ஆன்மீகம் சொல்லுது. அதாவது நம்ம வீட்டில் பல்லி இருக்கிறது என்பதே அதிர்ஷ்டம் தான். இது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. பல்லி இல்லாத வீட்டில் நிம்மதி இருக்காது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பல்லி தெய்வீக அம்சமாக கருதப்படுவதால் அவற்றை நாம் அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இப்படி நாம் செய்தால் கண்டிப்பாக பாவம் சேரும். நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அதை துன்புறுத்தாமல் விரட்டி விடுறது அது பாவத்தில் கொள்ளாது. அதனால் நம்ம விரட்டி கூட விடலாம். ஆனால் அடிக்கிறது கொல்றது இது மாதிரி செய்யக்கூடாது. அதே போல் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, வண்டு, தும்பி, பல்லி இது எல்லாம் இருக்கிறது மிக இயல்பானது தான். ஆனால் சில பேர் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காண்ற அப்படின்னு சொல்லி அனைத்தையுமே அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்படி நாம் வெளியில் துரத்தாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி நம்ம செய்கிறதும் தவறுது தான். குறிப்பிட்டு பல்லி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக நம்ம இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோம். பெரும்பாலும் சுவரில் மற்றும் மூளைகளில் பார்க்கலாம். ஜோதிடத்தில் பல்லி பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பல்லியை பார்க்கறது சுபமான பலன் அப்படின்னும், பல்லியை பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படின்னாலாம் இல்லை, அது நல்ல பலன் தான். அதுவும் முக்கியமாக பூஜை அறையில் நீங்கள் பல்லியை பார்க்குறீங்க அப்படின்னா அது மகாலட்சுமியினுடைய அம்சம், மகாலட்சுமியே அங்கே குடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படின்னும், குறிப்பிட்டு பூஜை அறையிலேருந்து பல்லி சத்தம் எழுப்புது, அதை நீங்கள் காதால் கேட்குறீங்க அப்படின்னாலும் அது ரொம்பவே நல்லது, அது தெய்வ வாக்கு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்லது வேணும் உங்கள் வீட்டில், அதே போல் கெட்டது நடந்துகிட்டே இருக்குது, நான் இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் ஆனால் என்னால் இப்போ போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? குலதெய்வத்தை நினச்சி அந்த பல்லி எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் நின்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக ஒரு திசையிலேருந்து கெவிலி சத்தம் கேட்குது அதாவது பல்லியினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செய்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சென்றடையும் அப்படின்னு சொல்லலாம். பல நேரங்களில் அந்த தெய்வம் நம்மக்கிட்ட பேச வரும்போது நம்மக்கிட்ட நேரடியாக தெய்வம் பேச முடியாது. அதற்காக இந்த பல்லி சொல்லக்கூடிய இந்த ஒளியே நம்ம தெய்வம் குலதெய்வம் நம்மக்கிட்ட சொன்னதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பிட்டு இந்த பல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட நம்பிக்கையின்படி பண விஷயங்களில் மங்களகரமானதாக சொல்கிறாங்க. அதாவது பல்லி லக்ஷ்மி தேவியினுடைய தொடர்பு உடையது. சில மாநிலங்களில் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பல்லி சிலைகள் வச்சுருப்பாங்க. இது பூஜைக்கு வச்சு பயன்படுத்துவாங்க. பல்லி வீட்டினுடைய மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இவ்வளவு நம்மளுடைய தமிழகத்தில் பல்லிக்கு அப்படின்னு தனி கோவில் இருக்கிறதையே நம்மளால் பார்க்க முடியும்.
வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பல்லிகள் தென்பட்டா மிகவும் மங்களகரமானது. அதே போல் எதிர்காலத்தில் அதிகமான பண வரவை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக தீபாவளி, இந்த தீபாவளி காலத்தில் நம்ம தீபாவளி அன்னைக்கு வீட்டில் பல்லி இருந்தால் அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் நம்ம வீட்டில் ஒரே இடத்துல 3 பல்லிகளை பார்க்கறது மிகவும் அதிர்ஷ்டமானது. நீங்கள் இந்த மாதிரி 3 பல்லியை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்குள்ளே நுழையும் போது அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணுக்கு பல்லி தென்பட்டால் அது ரொம்ப மங்களகரமானதாக நம்பப்படுது. வீட்டின் பூஜை அறையில் பல்லி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு விஷயமாக இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே கருதுறாங்க. செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க நம்ம வீட்டில் பூஜை அறையில் பல்லி இருக்க வேண்டுமா? சிலருடைய வீடுகளில் எல்லாமே பார்த்தா எல்லா நேரமுமே பூஜை அறையில் பல்லிகள் நடமாட்டம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக கருதப்படுது. முக்கியமாக படுக்கை அறையில் பல்லிகள் இருந்தால் ஒன்றாக இருக்கக்கூடாது. ஜோடி ஜோடியாக பல்லி இருந்தால் அது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த சண்டை நம்ம வீட்டில் வருது அப்படின்னா இந்த பல்லிகள் இருக்கக்கூடிய இடத்துல சண்டைகள் சீக்கிரமாகவே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு நம்ம சமையல் அறையில் பல்லியை பார்க்குறோம் அப்படின்னா பல்லி இருக்கிறது ரொம்ப நல்லது தான். சமையல் அறையில் பல்லி இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது தான். ஆனால் அது நம்மளுக்கு தீங்கு விளைவிக்காமடி உணவுகளில் எதுவும் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும். சமைக்கும் போது கவனமாக சமைக்கணும். அது உணவுகளில் விழுந்தால் கண்டிப்பாக அது நமக்கு கெடுதல் தான். அதே போல் பல்லி நம்ம மீது விழும் இடத்துக்கு ஒவ்வொரு பலன் உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் தான். இப்படி பல்லி விழக்கூடிய பலன்களை பார்ப்பது பயப்படாமல் அன்றைய நாளில் நம்ம மகாவிஷ்ணுவை இந்த நாளில் நம்ம துளசி சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா போதும், பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேருமா. கோவிலில் பல்லியை பார்த்தா தேவர்களை கண்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லியை பார்ப்பது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம் என்பது ஐதீகம். அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும். அத்தோடு அன்னை லக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சில கோவில்களில் மரத்தை சுற்றி பலரும் நின்று கொண்டு எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க, கை காட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்லி தாங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விருட்ச மரத்தில், அதாவது தல விருட்ச மரத்தில் பல்லியை பார்க்கறது தேவர்களை பார்க்கறதுக்கு சமமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோவிலினுடைய தல விருட்ச மரத்தில் பல்லிகள் இருந்தது அப்படின்னா அது சித்தர்கள் தேவர்கள் இவர்கள்லாம் பார்க்கறதுக்காக சமமாக சொல்லுவாங்க. இப்படி நம்ம வீட்டில் பல்லிகள் இருந்தால், முக்கியமாக பூஜை அறையில் பல்லிகள் இருந்தால் கண்டிப்பாக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய அம்சத்தையும் கடவுளினுடைய ஆசையை கொடுக்கக்கூடியதாக இந்த பல்லியை பற்றி சொல்கிறாங்க. இப்படி பல்லி நம்ம வீட்டில் இருக்கிறதால குறிப்பிட்டு நாம் இந்த மாதிரியான நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி உங்கள் வீடுகளில் பல்லியை பார்த்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. காஞ்சி வரதராஜ பெருமாள் மூலவர் சன்னதிக்கு பின்புறம் 2 பஞ்சலோங்க பல்லிகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஒன்று வெள்ளி முலாமும் ஒன்று தங்க முலாமும் பூசப்பட்டு அருமையாக காட்சி கொடுக்கும். இந்த தங்கம் மற்றும் வெள்ளி பல்லிகளை தலை முதல் வால் வர உங்களுடைய கையால் தொட்டு வணங்கினீங்க அப்படின்னா சகல தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். காஞ்சி பெரியவர் ஒரு முறை இந்த பல்லிகளை வணங்கி வரும் பொழுது தலையில் ஒரு பல்லி விழுந்திருக்கு. தலையில் பல்லி விழுந்ததால் அதனுடைய சகுன பலனாக மரணம் நிகழும் அப்படின்னு சீடர்கள் பயந்திருக்காங்க. ஆனால் பெரியவரோ அது சத்திய விரத சேஷ்திரம், கவலைப்படாதீங்க அப்படின்னு, இங்கு பள்ளி தோஷம் பலிக்காது அப்படின்னு சொன்னாராம். அதாவது இந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறது பள்ளி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க. இப்படி எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கி போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் பல்லி இருந்ததுன்னா என்னென்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிட்டோம். பூஜை அறையில் பல்லி இருக்கிறதால என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.